என்ன நம்ம யாரையும் சுமக்க வேண்டானே? இதோ இவங்க தான் தனி கொடுத்துட போறேன்னு சொல்லிட்டாங்களே. என்ன பண்றது? இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து தானே ஆகணும். சக்தி, இங்க வாங்க. இதுல 10 லட்சம் இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? நீங்க முதல்ல உள்ள வைங்க, இதெல்லாம் வேணாம். இத வாங்கிக்கோங்கப்பா. நீங்க ஏதோ வீடு பார்க்கணும்னு வேற சொன்னீங்கல்ல, அதுக்காக வச்சுக்கோங்க. ஏமா, நீ வேற எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, இத நான் ஜனனிக்காக கொடுக்கல, என் பையன் சக்திக்காக கொடுக்கறேன். இந்த மாதிரி ஒரு புருஷன் என் பொண்ணுக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஏன்பா என்ன யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்கப்பா. நீங்க அம்மா கிட்ட காசு வாங்கிக்க மாட்டீங்களா? அம்மா அம்மா, இல்லம்மா, வேண்டாம். சொன்னா கேளு. நீ அதை முதல்ல எடுத்து உள்ள வை. எடுத்து உள்ள வைமா, நாங்க பாத்துக்கிறோம். ஜனனி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இப்ப நாங்க தனியா வந்துட்டோம். அஞ்சனா வீட்டு பக்கத்திலேயே பிளாட் பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம பழைய வீட்டை வித்ததுல வந்த ஷேர்ல இருந்து ஸ்ரீராம், வாசு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. உங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் போக இதான் மிச்சம். இத வச்சுக்கோங்கப்பா. உங்க 2 பேருக்காக நான் எதுவுமே செய்யல. இதையாவது வாங்கிக்கோங்க. எனக்காக, என் சந்தோஷத்துக்காக. நீ வைமா, வை. சரி அம்மா, நான் கிளம்புறேம்மா. வாங்க, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உங்க கூட வர.